எங்களுக்கு முக்கிய காரணமா இருந்தாருங்க எங்களுடைய இந்த வருகைக்கு. எங்க நாட்டுல நிறைய அவரும் புரட்சித்தலைவர் ரசிகர் தான், பெரிய ரசிகர். சின்ன பிள்ளையில இருந்து அவர் எங்களுக்கு சில பல வழியில உதவிகள் பண்ணி இங்க நாங்க வந்தோம். அப்புறம் இங்க நம்முடைய சொல்ல வேண்டியதுல நம்முடைய நாமக்கல் எம்ஜிஆரை பத்தி நிறைய இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இங்க தியாகராஜா எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அவரு அண்ணன் எம்ஜி குமார் அவருடைய நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நமக்கு புல்லரிக்கும். அவருடைய பில்டிங் போய் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள பணம் மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கிற இடம்லாம் தலைவரோட பணம் தான். அப்படி வச்சிருக்காரு அவர் இடத்த இங்க ஊர்ல வச்சிருக்காருங்க. அந்த மாதிரி தங்கராஜ் அண்ணா முதல்ல எம்ஜிஆரா தோண்டி நடித்தாரு. அப்புறம் நம்முடைய ஹரி எம்ஜிஆர் ஹரி அண்ணா வந்திருக்காரு. இப்படி நிறைய பேர் எங்களோட வந்த கலைஞர்கள்லாம் இருக்காங்க. மதி எஸ்டி மதி வந்திருக்காரு, எங்க கூட வந்திருக்காரு நிகழ்ச்சிக்கு. பாலா மற்றும் இங்கே பெண்கள் வச்சலா வந்திருக்காங்க. அப்புறம் இங்க அலிசா மற்றும் இங்கே சந்திரிகா அவர்கள் மற்றும் இங்கே கவி மாறன் மனோஜ் சிவா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க, சேர்ந்து வந்திருக்காங்க. மற்றும் எம்ஜிஆர் மணி அண்ணா இவர் வந்திருக்கார். சிங்கப்பூர்ல இருந்து மொழி அவருடைய கனவோடு இங்கே வந்திருக்காங்க. அவர்களும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணி அவங்களும் இங்க வரணுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இப்படி இதுதான் இன்னைக்கு பேச போறோம். தலைவரோட வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். இந்த முதல்ல இந்த இடத்த பார்க்கணும். அப்படியே சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. இவர் நமக்கு ஒரு கனவு கண்ணன் மாதிரி இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. எல்லாத்துக்குமே ஒரு கனவு கண்ணன். அவர் அவர் நினைச்சாலே ஒரு ஆசை, சந்தோஷமா இருக்கும். அந்த படங்களை பார்க்கும்போது அவருடைய உடைகள், அவருடைய மேக்கால், அவருடைய என்ன சொல்ற வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு இறைவன் கொடுத்த பாக்கியம். அந்த மாதிரி தலைவர் மேல சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு இந்த வீட்டுல இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது பெரிய சந்தோஷமா இருக்குது. அவருடைய மனசுல பாருங்க எப்படி எல்லாம் தோன்றிருக்கு பாருங்க. இந்த குழந்தைகளை இப்படி எல்லாம் யாருக்கும் மனசு யோசிக்க முடியாது. அந்த வீட்டை யாரும் கொடுத்துட்டு போக முடியாது. இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அது இங்க பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவருடைய இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நாங்க எதுக்கு வந்தோம்னா இந்த இடத்துல கால் வச்சு அவருடைய பாடலை இங்க பாடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் இங்க வந்திருக்கோம். அதுக்கு நிறைய முயற்சி பண்ணி எல்லாம் என் கலந்தோடு சேர்ந்து வந்திருக்கிறோம். இதுக்கு நீ தான் பேசணும். வா. எல்லாருக்கும் வணக்கம். நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுறேன். இன்னைக்கு புரட்சி தலைவருடைய ஆசீர்வாதம் நம்ம கர்நாடக எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்கள் சிறப்பான முறையில் இங்கே செஞ்சு முடித்தோம். சைதையார் பெருந்தலைவர் சைதையார் அவர்கள் பண்ணாங்க. நமது எம்ஜிஆர் லதா அவர்களும் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. மலேசியாவிலிருந்து டத்தோ கோபாலகிருஷ்ணன் உட்பட டத்தோ முத்துரத்னம் உட்பட எவ்வளோ நல்லவங்கள்லாம் எம்ஜி குமார் உட்பட தியாகராஜா இவங்கெல்லாம் எம்ஜிஆர் லாரன்ஸுடைய அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பயிலும் அத்தனை பேர்த்துக்குமே இந்த ட்ரெஸ்ஸு அளவெடுத்து தைச்சிருக்கிறாங்க. இது பாருங்கள், இதே ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த துணி போட்டுக்கிறதுக்காக தன் சொந்த உழைப்புல எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்கள் இதை செஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு உலகமெங்கு உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் மலேசியா மண்ணில் பிறந்த மைந்தர்கள் சார்பிலும் நல் உள்ளங்களுக்கு இந்த குழந்தை செல்வங்கள் சார்பிலும் எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது டத்தோ கோபாலகிருஷ்ணன் சார் அவர்கள் ஒரு நிமிடம் பேசுவார். நன்றி. நம்ம ஒரு பெரிய நிகழ்ச்சி செய்கிறோம். இன்று லாரன்ஸ் அவர்கள் மலேசியாவிலிருந்து அழைச்சி எங்கள் ஒரு 14 கலைஞர்கள் யோகராஜா தலைமையில் இன்று பாடுகிறார்கள். இன்று இந்த வீட்டில் பிள்ளைங்களுக்கு துணிமணிகள் கொடுக்க போகிறோம். அது லாரன்ஸ் மூலியமாக இந்த துணிமணிகள் எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கப்படும். சரி, இப்போ மலேசியாவிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. எம்ஜிஆர் ஐயாவோட வீடு இதுதான் முதல் தடவை எப்படிங்க? எம்ஜிஆர் மலேசியாவிலேருந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறோம். இது எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் ஐயா நிறைய வாட்டி டிவியில் பார்த்துருப்பீங்க, அதுன்னு பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய ரசிகராக மாதிரி இருக்கேன். ஆனால் முதல் முறையாக இது வரும்போது
எந்த மாதிரியான ஒரு முன்னோர்வு? எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. எங்களுடைய குழுவுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் முதல் வாட்டி தான் வராங்க இன்னைக்கு இந்த வீட்டுக்கு. மகிழ்ச்சியா இருக்கு. அவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பல படத்தில் நடிச்சு 100 சொச்ச படத்தில் நடிச்சிருக்கார். எங்க மலேசியா வந்து எம்ஜிஆர்னா ஒரு 4-5 மன்றமே இருக்கு மலேசியாவில். எம்ஜிஆருக்காகவே நடிச்சிருக்காங்க. போன மாசம் 17ஆம் தேதி 1ஆவது மாசம் அவர் 14 அன்னைக்கு தலைநகரில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். அது எஸ்பி மணிவாசகம் என்ற நண்பர் பெரிய நிகழ்ச்சி அங்கே நடத்தினார். இப்போது வந்து இன்னைக்கு வந்து லாரன்ஸ் அவர்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சி இங்கே நடத்துறார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை அழைத்து இந்த பெரிய மரியாதை செய்ததுக்கு எங்களுக்கு நன்றி செய்யுங்க. நன்றி, வணக்கம். மலேசியாவிலிருந்து நாங்கள்லாம் இங்கே புறப்பட்டு வந்திருக்கிறோம். எங்கள் ஆசான் ஆசையோட இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நீடோடி வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் ஆசான் ஆசி அவரோட புகழ் வந்து நாங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் காப்பாற்றிடுவோம். நன்றி, வணக்கம்.